நீங்க பிச்சு காசு மாதிரி இருந்தா கை பிச்சு வாங்கி யாரு அப்படி அப்படி பரவாயில்லமா நாங்க யாருக்கு போறவங்க தெரியுமா ஆமா குறைஞ்சாதில பெண் எடுக்க குறி சொன்னான் அதை போல முருகப்பெருமான் போக குறைஞ்சாதில எங்க ஜாதி பெண் எடுத்தார் சரி முருகப்பெருமானே ஆமா அதை போல அந்த குறி மத்தி அந்த வள்ளி தான் இந்த குறை கூட எனக்கு வருஷா தந்தாரு எங்க இந்த கூட நல்லா சுத்துமா மேனேஜர் கை வச்சு குடிச்சுட்டால் போச்சு எப்படி 130 ரூபாய் தேரமா அதனால தாங்க அங்கிருந்து தாங்க எங்க போனோம் தெரியுமா கண்ணனப்ப லட்சுமி குறி சொன்னா குறி சொன்னதை மச்சி கை இருக்கக்கூடிய வீரனாக போல எனக்கு பரிசா தந்தாரு லோகமா போனாலும் கஷ்டப்படும் தாயே நான் குறி சொன்னா நீ என்னென்ன வேணும் தெரியுமா பூச்சி தலை கொடுக்குறீங்களா அப்படின்னா குறி சொல்லுங்க குறி சொல்லுங்க சந்தனத்தால் கோலமிட்டு உலகத்தின் முதல் விநாயகர் நீருக்கு ஒரு நிமிஷம் அப்பா கோயிலுக்கு போய் சாமான் எடுத்துனாங்க அப்பா காணிக்கா சேர்த்துனாங்க குறி சொல்றோம் யாரும் இந்த ரெண்டு கோயிலுக்கு காணி கொடுக்கல குறிய சொல்றோம் சும்மா எங்க பாட்டை கேன்சல் பண்ணிடுறான் அதுதான் போச்சு செலவு கட்டினாங்க
ஒரு பொருள் ஆளு வச்சாங்க அப்படி இத்தனை போச்சு தாயே இப்போ போன் வந்து தேங்காயே இது போச்சுமா என்னமோ உண்மையாலதான் டவுட் சட்டியா இருக்கிறது தேங்காய் இல்லைன்னு கேட்டேன் நான் இல்ல சும்மாண்ணா அப்படின்னு சொன்னான் நீ தேர்ன சாமி வச்சுட்டேன் சத்தியமா நீ தெரிஞ்சாடியா இல்லமா நான் சத்தியமா திருட்டு அது போட்டு ஒரு வாங்க மாட்டாட்டியா திருட்டு கண்ணாங்க ஏமா நாங்க பாரு 100 பொம்பளைங்க தருங்க இதுல யாரு என்னன்னு கேட்டா யாரையும் கேட்டாலும் இல்லைன்றாங்க இந்த வட்டுக்கான சாதாரண மரம் இல்லமா 1887 மரம் இருக்குது 1788 மரம் என்ன காய் இல்ல இவ்வளவு மரம் இல்லமா ஏமா இவ்வளவு மரம் இருக்குது ஆனா குடம் போட்டு காசு போடுறாங்க யாரு கேட்டாலும் இல்லைன்றாங்க தாயுங்க ஆள்கார மையம் தாயு இல்ல இதா ஓத்து மாதிரியா அங்க பாரு அது கேட்டு சாமி வச்சு தேங்காய் தராங்க என்ன பண்ண திருப்பி போக மாட்டேங்குது உங்களுக்கு அதெல்லாம் எது எடுத்தியா கேக்குறோம் எதுல ஃபேமஸோ இல்லையே கொஞ்சம் ஃபேமஸா அப்ப நீ எடுக்கலையா கேட்டாலும் எடுக்கலன்னு சொல்றான் நல்லா காலை விரிச்சு வச்சு சொல்றாய் காலை விரிச்சு வைனாலும் இப்படி வை அகலமா கெட்டு கெட்டு வச்சு எட்டு வச்சு போடுவோம் எட்டா வை அகலமா வச்சு நாடு சாமி கரெக்டா சொல்லிருச்சுமா ஏமா கேட்டா எடுத்து வைக்க சாமி கிட்ட என்ன இது வைக்கலாமா வைக்காத தாய் கேளுங்க அம்மா ஆண்டவர் வந்திருக்கிறார் பாஞ்சிரமையார் பொத்தி வந்திருக்கிறார் கல்லுதான் கடவுள் ஏதாவது வந்து கும்பிட்டு தப்பு கும்பிட்டு அந்த குங்குமத்தை சிறகத்தில் வச்சுட்டு போனா அனைத்துமே நல்லதுமா என்ன காரணம்னா இந்த அம்மா கிட்ட இருக்கிறது சாதாரணமானது கிடையாது சாட்சாதி எம்பெருமான் கையில இருந்த புல்லாங்குழல் ஆமா இதுக்கு பேரு தான் வீணைனா ஆமா பொருத்தியே போறேமா நீ குறி சொல்றதுக்கு உனக்கு வழி பிறக்காதுன்னு சொல்லி இது அவங்க கிட்ட அவங்க மேல வச்சா தானா குறி வரும்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தது உங்களுடைய பாவ கிரகங்கள் எத்தனை இருந்தாலும் விலகணும்னா இது வந்து உங்க தலைமையில வச்சுன்னு போங்க காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வந்து அது தலைமையில வச்சுன்னு போங்க எல்லாரும் வாங்க காசு இல்லைனாலும் யாரும் வருத்தப்படாது இங்க வாங்க அண்டா பிராடியாலே அம்மா ஒந்தத்தி தாயாரே
குலதெய்வம் வருவம்மா நீ நினைத்த குறியெல்லாம் உள்ளபடியாக உண்மையா சொல்லி வரணும். உண்மையா இருந்தா உண்மை என்ன சொல்லணும், உண்மையா இருந்தா உண்மை என்ன சொல்லணும். ஆனா பொய்யா இருந்தா பொய்ன்னு சொல்லணும். ஆனா உண்மையா பொய்ன்னு சொன்னதே உண்டானா என் குலதெய்வம் என் கூட அமர்ந்திருக்கிறதம்மா. ஆனா உண்மையா பொய்ன்னு சொன்னால் இந்த குலதெய்வமானது இந்த கூலில இருந்து கிளம்பி உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் உங்களுடைய கொத்தாய் அடிக்கின்றாய். அடிச்சிருன்றியா? சரி சொல்லு பார்க்கலாம். எப்படா சொல்றியா சொல்லு பார்க்கலாம். ஆனா உண்மையா சொல்லணும். அப்படி சொல்லாத. தாயே பேர பேரந்தே ரூவா உலகந்தே சுபதாரையோ ஆனா உன்கனவே இந்த உலக ஆளும் தாயி, உலக ஆளும் ராஜ மன்னன் தாயி. நிறுத்து. இந்த ஊருக்கு வந்தோம்னா செட் பிடிக்கும். என்ன இந்த ஊர்ல கவர்னர் யாரு என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. யார் சொல்லாரு? அரவதி கேட்டு வந்து அது கேட்டு சொல்றேன் மேல தாயி. அப்படி உலக ஆளா ராஜமன்னன் தாயி, கணவரோட பிறந்தங்க 100 பேர்கள் தாயி, கணவருக்கோ பங்கம் பகையார் என்று சொல்லக்கூடிய ஐவ ராஜக்கர் தாயி உண்டு உண்டுதானே தாயி. அந்த ஐவரும் காலகத்திலே பிறந்து நாட்டுக்கு அறியாத பிள்ளை நாட்டுக்கு வந்த உடனே அந்த சின்ன வயசுல கணவர் என்ன போறாம செய்தா தெரியுமா? நடக்க வந்த வழிதானி நடக்க வழியிலே நச்சு உள்ள நாட்டினார். தாயை பழக்கம் வாதிலே பாம்புகளை விட்டார். குளிக்க கிணத்திலே பூர்வாசியை நாட்டினார். இதுக்கு மேலான தாயி பிறந்தவர்களா ஒரு ஸ்தான வைத்துக்காகவே வாழ்ந்து வருகிறார் தாயி. கணவன் செய்த பாவம் ஐ இன்னும் தான் சாதாத்திலே அவர் ஆண்டவன் ஐவராஜக்கள் உயிர் பெற்று இருக்கனாலே அந்த சந்திரகுலத்திலே முதல் பிறந்தவர் ஐவர் தான். அவனுக்கு தான் இந்த நாட்டு மொழியை சுட்ட வேண்டும் பெரியவர்கள் சொல்லும் நாளையிலே. அப்போது கணவர் கேட்கிறார், அத்தாஜேனி மாமன் சொல்கிறார், பாண்டுமணி இருந்த ஈழங்களை கணிக்காமல் இருக்கிறார். அப்படி என்று உங்க கணவர் என்ன செய்தார் தெரியுமா? தெரியும் அவர் தாய் குந்தியும்
ஆறு வேறுகளும் 7 வருஷம் 7 ஆண்டு ஜாத்திரை ஓட்டுறது உண்மைதானே? கன்னிகா யாத்திரை ஓட்டி வச்சது உண்மைதான். யாத்திரை கன்னிகா யாத்திரை. அப்படி யாத்திரை ஓட்டி வைத்த உடனே 7 ஆண்டு ஜாத்திரை கழித்து நாட்டுக்கு அஷ்டாபுரம் திரும்பி வர வாழையிலே அப்போது கணவர் பார்க்கிறார். வந்தவுடனே நாட்டை கேட்பாரே எண்ணி அங்க வாரம் என்று சொல்லக்கூடிய அருகாமல் உங்க கணவர் என்ன செய்யலாம்? மாளிகை கட்டி அரைக்கு நாள் மாளிகை கட்டி ஒரு இரவு செய்தி ஐவராஜக்கர் அரைக்கு மாளிகை சாக கிடையாது. ஆண்டவர் கிரகத்தில் அங்கிருந்து தப்பித்து முன்னூத்தி சென்று இடுமாவனம் சென்று இடுமாவனத்தில் கிடைத்து 300 மங்கள் இட்டக்கூடிய ஞானம் அப்புறமா அந்த நிருபங்கள் எப்படி வந்தது தெரியுமா? பாஞ்சால நாட்டிலே பாஞ்சால மன்னன் சுயாபரதேவி வெள்ளை வலித்தவருக்கு பாஞ்சலே தையறிந்து பாஞ்சால நிலவத்தை எழுப்ப கண்ணால் அறிந்து ஐவராஜக்கள் 300 மக்கத்தில் இருந்து பாஞ்சால தேசம் சென்று அந்த பாஞ்சால ராஜாதி ராஜாவோடு சேர்ந்து அந்த சுயாபரம் வேள்வியிலே கலந்து வில்லை வலித்து இந்த பாஞ்சலையை மாலையிட்டு போனது உண்மைதானே தாய்? அந்த பாஞ்சாலி தாய் கை போய் வரமா கைப்பிடித்தவருடைய ராஜாதி ராஜர் பார்க்கிறார், பார்க்கிறார். ஐவர் ராஜர்கள் அறுக்கு மழை சாக கிடையாது. ஐவர் தான் வளர்த்திருக்கிறார். ஐவர் உயிரோடு இருக்கிறார் அறிந்து எந்த நாட்டை கொடுத்தார் தெரியுமா? நாடு அப்படிப்பட்ட நாட்டை கொடுத்தார். அதுவே போதுமே இந்த ஐவராஜர்கள் சிறந்தால் ஏந்தி தேவந்திர பட்டணமாக்கி இந்திராபுரம் பேர் வைத்து அந்த இந்திராபுரத்து ஐவரோடு சேர்ந்து அந்த பாஞ்சலியை ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த பாஞ்சலி கை கொடுத்தா அப்போது என்ன வந்து நிர்மகள் தெரியுமா? இந்த கணவர் என்ன செய்தார் தெரியுமா தாயி? மகனாக குமாரனுக்கு உள்ளூர் கல்யாணம் என்று பொய்வழியை எழுதி மைவழி அனுப்பி ஐவர் வர வேண்டும் அஷ்டாபுர ஐவராஜக்கள் வந்தவுடனே கணவர் மந்திரமாக அந்த ஜகனியை விட்டு கணவர் என்ன செய்தார் தெரியுமா? சூதுப்பா கூட யாரு